வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கட் ஆஃப் மார்க் தான். ஸோ இந்த வீடியோவில் 2 டிஸ்ட்ரிக்கு கட் ஆஃப் அப்படின்றது பார்த்துருவோம். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்னால் கொஞ்சம் ரொம்ப டிலே தான் ஆகிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் 2 டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப், அதுக்கு அடுத்து வந்து இந்த வீடியோலேயே அடுத்த டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அப்படின்றதும் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 145 ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது தேவைப்படும். பிசி அப்படின்னா 140 ப்ளஸ் அப்படின்றது தேவைப்படும். எம்பிசி அப்படின்னா 130 ப்ளஸ் அப்படின்றது தேவைப்படும். அடுத்து எஸ்சி கேட்டகிரி அப்படின்னா 125 ப்ளஸ் தேவைப்படும். எஸ்சிஏ அப்படின்னா 130 ப்ளஸ். ஏன் இந்த இடத்துல அதிகமாகனா காம்படிஷன் இருக்குது. எஸ்டி அப்படின்னா 115. இந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து போதுமானது. அதே போல் முன்னாடி சொன்னது மார்க்னால் மார்க் கிடையாது, கொஷின் தான். அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சேம் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி வேறு ஏதாவது கேட்டகரி இருக்குது அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 மார்க் வந்து கம்மியாகும். நம்ம சொன்ன மார்க்லேருந்து 5லேருந்து 10 வரையும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்க்க போகிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக். ஸோ இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்துட்டு எஸ்டி கேட்டகிரி நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கன்ட் கிடையாது. உங்களால் இந்த இடத்துல போட்டி போட முடியாது, வேக்கன்சியே இல்லை. ஸோ அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க ஜென்ரல் கேட்டகிரியில் மட்டும்தான் போக முடியும். இதில் வந்து கம்யூனிட்டி வேக்கண்ட் அப்படின்றத அவங்க கொடுக்கவே இல்லை, அந்த இடத்துல உங்களுக்கு இல்லவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஜென்ரலுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸ் இந்த ரேஞ்சு வந்து ஜென்ரலுக்கு வரும். பிசி அதுக்கு பார்த்தீங்கன்னா 145 ப்ளஸ் அப்படின்றது வரும். அடுத்து எம்பிசி கேட்டகிரிக்கு 145 ப்ளஸ் சேம் இதே மாதிரி தான் வரும். அடுத்து வந்துட்டு எஸ்சி அண்ட் எஸ்சிஏ 130 ப்ளஸ். எஸ்சிஏல ஒரு 2 மதிப்பெண்கள் இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு 130 வரும், எஸ்சிஏக்கு இன்னும் ஒரு 2 மதிப்பெண்கள் கம்மியாகும். சேம் அதே போல் தான் முன்னாடி சொன்ன மாதிரி வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்குது. ஸோ இதே வீடியோவில் 3வது மாவட்டம் கள்ளக்குறிச்சி, அதற்கான கட் ஆஃபும் பார்த்துருவோம். ஸோ ஒரே வீடியோவில் 3 மாவட்டத்திற்கு மொத்தமாக 3 டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்குறோம். பார்த்துக்கங்க. ஏன்னா கடைசியில் இது இதுக்காக இப்படி போடலை முன்னாடி அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு டிஸ்ட்ரிக் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, வீடியோ ஓப்பன் பண்ணதும் ஈரோடு டிஸ்ட்ரிக் வருது, அப்போ நமக்கு வராது, கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சியும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன டிஸ்ட்ரிக் சொல்கிறோன்றது தெரியும். அதில் வந்துட்டு கள்ளக்குறிச்சி ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரியில் உங்களுக்கு 140 மதிப்பெண்கள் இந்த ரேஞ்சு தான் வரும். அடுத்து பிசி 135 இந்த ரேஞ்சில் வரும். எம்பிசிக்கு 130 ப்ளஸ் வரும். எஸ்சிக்கு 120 ப்ளஸ் இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் அப்படின்றது வரும். எஸ்சிஏ 110 ப்ளஸ் இந்த மார்க்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து எஸ்டி 95 ப்ளஸ் 95 மார்க் வந்து வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் நினைக்கலாம் உடனே 95 அப்படிங்கிறது எப்படி இவ்வளோ கம்மியாகும் அப்படின்னா, அங்கே போட்டி இல்லை, கொஞ்சம் குறைவான போட்டி, குறைவான எண்ணிக்கை. எக்ஸாம்ஸ் எழுதினவங்களும் அதிகமான மார்க் இல்லை, நார்மலாக ஆவரேஜான மார்க் தான், இவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 95லேருந்து ஒரு 100க்குள்ளே தான் கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே நம்ம கிடைச்ச டேட்டாஸின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் 99% ஒரு 90% இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் அல்லது குறையலாம்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த தகவலை பார்த்துக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றது
அதான் இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இன்றைக்கி இப்போ 3 வீடியோ போட்டிருக்கோம் ஒரே வீடியோவில் அப்படின்னா, அடுத்து ஒரு 4, 5 வீடியோ அப்படின்ற மாதிரி கொடுத்தோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பாதி டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிடும். நாளைக்கு முழுசாகவே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.